அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். வெரி ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5Gயில் E-Band ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் பற்றி தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். MIUI 14 இது இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் ஆக போகுது. லான்ச்சுக்கு முன்னாடி சில எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சாம்சங்குடைய அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 10th அன்னைக்கு இதில் Fold 4 அண்ட் Flip 4 ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 895ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். வாட்ஸ்அப்பில் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு தேவையில்லாத ஃபீச்சர் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஆண்ட்ராய்டு அண்ட் iOS யூசர்ஸ்க்கு. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்ட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ டிஸப்பியரிங் மெசேஜஸ்க்கு வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் இருக்குது. அந்த டைமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சேட்டோ மெசேஜோ டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் இனிமேல் கெப்ட் மெசேஜஸ் இருக்கும்போது என்னென்னா என்னென்ன மெசேஜ் டிஸப்பியர் ஆகுதோ அதெல்லாம் ஹிஸ்ட்ரி மாதிரி கெப்ட் மெசேஜஸ் செக்ஷனில் போய் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிஸப்பியர் ஆனதுக்கப்புறமும் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கெப்ட் மெசேஜஸ் ஃபீச்சர் வந்து எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ கெப்ட் மெசேஜஸ் ஃபீச்சர் இருக்கும்போது ஏன் டிஸப்பியரிங் மெசேஜஸ் கொண்டு வரணும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஃபீச்சரும் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு தெரியுது. 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 வாரம் கிட்ட இந்த ஆக்ஷன் நடக்கும். இது ஸ்டார்ட் ஆன உடனே சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கில் ட்ரெண்டிங் ஆனது, ட்ரால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய BSNL தான். ஏன்னா இங்கே ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரைவேட் செக்டார்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. BSNL இதில் பார்ட்டிசிபேட் கூட பண்ணலை. அது மட்டும் இல்லை, BSNL உடைய பேன் இண்டியா 4G லான்ச்சே 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி போன வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 5G லான்ச் அப்படிங்கிறது BSNL பண்ணுவாங்களா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ப்ரைவேட் செக்டார் இந்தியாவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கவர்மெண்ட் செக்டார் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற கோவம் தான் வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் BSNL ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து தற்சமயம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து E-Band ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் பற்றி வந்து சில ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. E-Band ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸில் நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம். அதாவது வோடஃபோன், ஏர்டெல், ஜியோ 3 பேருக்குமே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த E-Band ஸ்பெக்ட்ரம் வந்து இவங்க லான்ச் பண்ணோன்னா, அதாவது லைசன்ஸ் கொடுத்த உடனே V-Band ஸ்பெக்ட்ரமை லைசன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே V-Band அண்ட் E-Band ஸ்பெக்ட்ரம் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியல அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம் வழியாக தான் நமக்கு வைஃபை, நம்ம வந்து வீட்டில் ரூட்டர் யூஸ் பண்ணி வைஃபை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஸ்பெக்ட்ரம் வழியாக தான் எல்லாருமே வைஃபை கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் E-Band வந்து லைசன்ஸ் பண்ணோன்னே இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்க V-Band அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30 to 40 GHz ஸ்பீட் இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க லைசன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதே E-Band ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70, 80, 90 வரைக்கும் உங்களுக்கு GHz ஸ்பீட் வந்து போகும். ஸோ வந்து 5G என்ஹான்ஸ் பண்ணணும், ஸ்பீட் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து E-Band ஸ்பெக்ட்ரம் வந்து அலாட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்தியாவில். சாம்சங் ஆகஸ்ட் 10th அன்பேக் ஈவெண்ட்டில் ஃபோல்டபுள் டிவைசஸ், வாட்சஸ், பட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் சாம்சங்குடைய Fold 4 அண்ட் Flip 4 புது டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் இஸ் பெட்டர் தேன் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் லான்ச் இல்லையா, அதனால் யூரோப்பியன் வெப்சைட்டில் இதோட ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. சாம்சங் கேலக்ஸி Fold 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 euros அப்படி இந்தியன் மணி வேல்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது வந்து 1,50,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். அதே சாம்சங்குடைய Z Flip அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 1000 euros அப்படி. ஸோ 80,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் தெரியுது. எப்போவுமே யூரோப்பில் லான்ச் ஆகிறத விட இந்தியாவில் கம்மியாக தான் லான்ச் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸஸை விட இந்தியாவில் கம்மியாக வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மானிக்கர்ஸ் அண்ட் ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. மானிக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் கிளாசிக் அப்படின்னு லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து கிளாசிக்கு பதிலாக இவங்க ப்ரோ அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 ப்ரோ இந்த பேரில் தான் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த வாட்சஸ் உடைய சைஸஸ், கலர்ஸ், அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகெயின் இதுவும் யூரோ ப்ரைஸ்லேருந்து இந்தியாவில் கம்மியாக தான் லான்ச் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட், இந்த சைஸஸ், இந்த கலர் வேரியன்ஸோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. Vivo T1 நெக்ஸ்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகிறதுனால பிராண்ட் வந்து அஃபிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் இல்லைனா ஸ்பெஷல் லான்ச் ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 10,999க்கு இதில் ₹1,000 கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. அதே அடுத்த வேரியன்ட் 4GB
128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 11,999க்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. ஹையர் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 13,999க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபர்ஸில் வந்து உங்களுக்கு Vivo T1X இப்போ ஆன்லைன் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது. MIUI 14 இன்னும் கொஞ்சம் நாளாக லான்ச் ஆகும்போது டெடிகேட்டட் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ லேட்டஸ்ட்டாக சில ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஷேட்லேயே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து மியூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதோட கிளாக், அதாவது ஆப் வால்ட் அண்ட் கிளாக் யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும், கேலரி, ஆப் கேலரி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதாவது பிக்சர்ஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் மட்டும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. Redmi K50i ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ ஒரு பிக் ஃப்ரீ ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர் நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. இது MediaTek Dimensity 8100 கூடவே 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 5080 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, இது கூடவே லிக்விட் கூலிங் சிஸ்டம்னு ஒரு கேமிங் டிவைஸ், அதே சமயத்தில் வந்து கேமராஸ் எல்லாமே நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இதில் Xiaomi ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,999. ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு Xiaomi ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ஆஃபர் இருக்குது. அகைன் இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தேன். அமேசானில் இல்லை. அமேசான் பொறுத்த வரைக்கும் கார்டு ஆஃபர் அண்ட் கூப்பன் ஆஃபர் தான் நான் செக் பண்ணேன். பட் இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியோடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது me.comல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்மார்ட் ஸ்பீக்கரும் வாங்கணும் அப்படின்னா me.comல இந்த ஆஃபரை நீங்கள் செக் பண்ணலாம். OnePlus 10T இந்தியாவில் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக Snapdragon 8+ Gen 1ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ ரிவீலாக இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக OnePlus யூசர்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து OnePlus உடைய யூனிக் ஃபீச்சர் அலர்ட் ஸ்லைடர் இல்லாமல் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அலர்ட் ஸ்லைடர் இல்லாமல் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தான் இங்கே இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ நீங்கள் OnePlus உடைய இந்த டிவைஸ் வாங்கணுன்னா அலர்ட் ஸ்லைடர் இல்லாமல் தான் இது வருது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். இந்த வாட்டி சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 வந்து கிளாசிக் மாடல் இல்லாமல் வேறு என்ன மானிக்கரில் லான்ச் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 3.4 GHz. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து எழிலரசன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்ஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.